இந்த மாதிரி ஒரு ஃபிட்டிஷியஸ் கால் வந்தது அப்படின்னு நம்ம அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணக்கூடாது. ஒரு விஷயத்தை மட்டும் யோசிச்சு பாருங்களேன். இந்த மாதிரி குறுக்கு வழியெல்லாம் இருக்கிறது தெரிஞ்சது அப்படின்னு இந்தியா ஏன் இவ்வளவு கடன் வாங்கி வச்சிருக்கணும்? ஒரு லாபம் அப்படிங்கிறது மிச்சவங்க சொல்ற மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்டில் ஓவர் நைட் வந்துடாது அப்படின்னு சொல்றதுக்காகத்தான் இந்த பதிவு. அதனால உங்க பணத்தை நீங்க சரியான நபர் மூலமா சரியான பிளாட்ஃபார்ம்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும். இதே மாதிரி தான் உங்க இன்வெஸ்ட்மெண்ட்டும். ஒரே நைட்டில் உங்க இன்வெஸ்ட்மெண்ட் டபுளா ட்ரிபிளாலாம் ஆகவே ஆகாது. அதுக்கு தான் ரூல் நம்பர் 72 அப்படிங்கிறத பல பேர் பல அட்வைசர்ஸ் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. வெல்த் கஃபே நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் ஓவர் நைட் மில்லியனர், எப்படி ஒரே இரவுக்குள்ள நம்ம பெரிய கோடீஸ்வரன் ஆகிறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு ஒரு ஃபோன் கால் ஒன்று வரும். அந்த ஃபோன் காலில் நீங்கள் 1000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுங்க, உங்களுக்கு நாங்கள் நல்ல ரிட்டர்ன்ஸ் தரோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோன் காலில் சொல்லுவாங்க. சரி, 1000 ரூபா தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் இன்வெஸ்ட் பண்ணுவோம். அந்த 1000 ரூபா பார்த்தீங்கன்னா 3 நாளில் 2000 ரூபா ஆயிரும். 2000 ரூபா ஆன உடனே திரும்பவும் அதே ஃபோன் கால் வரும். 2000 ரூபா ஆயிடுச்சு இல்லையா, நீங்கள் இன்னொரு 3000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணுங்க, 5000 ரூபா ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு 5000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணது அடுத்த 3 நாளில் பார்த்தீங்கன்னா 10000 ரூபா ஆயிரும். அந்த 10000 ரூபா அடுத்த 2 நாளில் 20000 ரூபா ஆயிரும். இப்படி ஒரு 50000 ரூபா வந்த உடனே நம்மளுக்கே ஒரு ஆசை ஒன்று வந்துடும். ஸோ ட்ரேடிங் இவ்வளவு ஈஸியாக, இவங்க சொன்னதெல்லாம் இப்படி நடக்குதே அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம என்ன பண்ணுவோம், கையில் உள்ள ஒரு 50000 ரூபாயை இன்னொரு 50000 ரூபா போட்டு 1 லட்சம் ரூபா போடுவோம். இந்த 1 லட்சம் ரூபா போட்ட உடனே டக்குன்னு அது 2 லட்சம் ரூபா ஆயிரும் 2 நாளில். எப்போ என்னப்பா ஸ்டாக் மார்க்கெட்டுன்னா பயம்னு சொன்னாங்க, சூதாட்டம்னு சொன்னாங்க, இது என்ன இவ்வளோ சீக்கிரமாக நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உடனே நம்மளுக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட எல்லாத்தையும் சொல்லுவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா அங்கே கம்பெனிலேருந்து திரும்பவும் ஃபோன் வரும். சார், நீங்கள் 2 லட்சம் ரூபா போட்டிருக்கீங்க, ஒரு 3 லட்சம் ரூபா லிமிட் இருந்ததுன்னு உங்களை நாங்கள் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கடனை உடனே வாங்கி இல்லை நகையை அடகு வச்சு நான் இப்போ ஒரு பர்சனல் லோனை போட்டு நம்ம என்ன பண்ணுவோம், இன்னொரு 3 லட்சம் ரூபா போடுவோம். 5 லட்சம் ரூபா டெய்லி பார்த்தீங்கன்னா 50,000 ரூபா நம்மளுக்கு கணக்கில் ஏறிட்டு இருக்கும். செமையாக இருக்கே, இது ரொம்ப ஈஸி போல இருக்குது பணம் சம்பாதிக்கிறது அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம். கடைசியில் அப்புறமா 5 லட்சம் ரூபா ஆன பிறகு அவங்க இன்னொரு 5 லட்ச ரூபாய் நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லி 10 லட்ச ரூபாயை நம்மள்ட்ட வாங்க பார்ப்பாங்க. 10 லட்ச ரூபா வாங்கினதுக்கப்புறமா நம்மள்ட்ட சொல்லுவாங்க, சார் உங்களுக்கு மார்க்கெட் இந்த மாதிரி கண்டிஷனில் இருக்குது, அதனால டெய்லி ப்ராஃபிட்டு உங்கள் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிறது நீங்கள் 10% மேலே எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம நல்லதுக்கு தான் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த பணத்தை எடுக்காமல் இருப்போம். அவங்க இன்னொரு வேலை என்ன பண்ணுவாங்க, சார் இதை டைரெக்டாக உங்கள் அக்கௌண்ட்டுக்கு கொடுக்கறதுக்கு பதிலாக உங்களுக்கு பூல் அக்கௌண்ட்டுன்னு நாங்கள் ஒன்று க்ரியேட் பண்ணுறோம், நீங்கள் இதுலேருந்து கொடுத்தீங்கன்னா பூல் அக்கௌண்ட்டுக்கு போய் கிரெடிட் ஆகிடும், அந்த பூல் அக்கௌண்ட்லேருந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், பணத்தை எடுத்துக்கலாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி பண்ணி திடீர்னு ஒரு நாள் நம்மளோட 10 லட்ச ரூபா பணம் காணாமல் போயிடும். நம்ம ஃபோன் பண்ணால் நம்மளுக்கு எந்த நம்பர்லேருந்து ஃபோன் வந்ததோ அந்த ஃபோன் நம்பரில் யாரும் இருக்க மாட்டாங்க. நம்ம வெப்சைட்டில் போய் பார்த்தா அது ஸ்டாட்டிக்காக இருக்கும், எந்த மூவ்மெண்ட்டும் இருக்காது. இல்லைன்னா பேஜ் நாட் ஃபவுண்ட் அப்படின்னு வரும். நான் சொல்கிறதெல்லாம் கதை மாதிரி இருக்கா? இல்லவே இல்லை. டைம்ஸ் ஆஃப் இந்தியா பேப்பரில் ஒரு 15-20 நாளைக்கு முன்னாடி வந்த பேப்பரில் 197 கோடி ரூபா பெங்களூர் வாசிகள்கிட்ட கொள்ளையடித்த பணம் தான் இது. இந்த மாதிரி அனானிமஸ் கால்ஸ் மூலமாக 197 கோடி ரூபா பணம் ஸ்வாகா ஆகிருக்கு. இதில் இந்த ஓவர் நைட்டில் ஒபாமா ஆகணும், ஓவர் நைட்டில் நான் கோடீஸ்வரன் ஆகணும் அப்படின்னு நினச்சி பணம் விட்டவர்கள் தான் ஜாஸ்தி. இவங்கள்லாம் போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணாலும், சைபர் கிரைமில் கம்ப்ளைண்ட் பண்ணாலும் அவங்கள யாரையும் ட்ரேஸ் பண்ண முடியாது. இந்த மாதிரி ஒரு ஃபிட்டிஷியஸ் கால் வந்தது அப்படின்னு நம்ம அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் இதை சொல்லவே வந்தேன். நம்மளுக்கு இன்னைக்கு தெரிஞ்ச மிகப்பெரிய சூப்பர் ஸ்டார் மிஸ்டர் ரஜினிகாந்த், அவர் எல்லாருக்கும் தெரியும் அபூர்வ ராகங்களில் படம் ஆரம்பிச்சாருன்னு சொல்லிட்டு. பைரவின்ற படம் அவர் ஹீரோவாக நடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 27 படம் தாண்டி தான் அவர் பைரவி 27வது படத்தில் தான் அவர் ஹீரோ அப்படிங்கிற ஒரு அங்கீகாரமே பெறுகிறார். ஸோ உடனே நீங்கள் என்ன பண்ணிட முடியாது, பணக்காரனாலாம் ஆக முடியாது. இதையும் தாண்டி பார்த்தீங்க அப்படின்னு அம்பானி வருவார் உங்கள் ஸ்க்ரீனில். அம்பானி சொல்லுவார், சுப்பிரமணியன் ட்ரேடிங் கார்பரேஷனில் நீங்கள் பண்ணுங்க, அவர் எனக்கு 200% லாபம் ஈட்டு கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அம்பானியோட ஃபோட்டோ போட்டே வருது. இப்போ ஏஐயில் என்ன வேணாலும் பண்ண முடியும். இந்த மாதிரி ஆப்பை யூஸ் பண்ணி அவங்க அம்பானி சொல்கிற மாதிரி, அதானி சொல்கிற மாதிரி, ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா சொல்கிற மாதிரி நிறைய பேர் ப்ராமினன்ட் ஃபிகர்ஸை வச்சு அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை எங்கேருந்து சோர்ஸ் வருதுன்னெல்லாம் நம்ம தேடி கண்டுபிடிக்கலாம் வேண்டாம். இதெல்லாம் வந்துச்சுன்னாலே நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம், தாராளமாக இது சுத்த பொய், வடிகட்டின பொய், இது நம்மளை ஏமாத்துறாங்க
நம்ம வலையில் விழுகக்கூடாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க. ஒரு விஷயத்தை மட்டும் யோசிச்சு பாருங்களேன், இந்த மாதிரி குறுக்கு வழியெல்லாம் இருக்கிறது தெரிஞ்சது அப்படின்னு இந்தியா ஏன் இவ்வளவு கடன் வாங்கி வச்சுருக்கணும்? எதனால அம்பானியெல்லாம் வந்து கடன் வாங்கி பிஸ்னஸ் பண்ணணும்? அவர் பேசாமல் என்ன பண்ணலாம், யாராவது ஒருத்தர் இந்த மாதிரி நல்ல ட்ரேட் பண்ணி கொடுக்குறவர், உடனடியாக பணத்தை வந்து ஒரு மாதத்தில் டபுள் பண்ணுறவர், மாதம் 30% 40% லாபம் கொடுக்கக்கூடிய வல்லுநர்கள்ட்ட அவர் பணத்தை கொடுத்துட்டு, எப்பா எனக்கு பணத்தை வந்து பண்ணி கொடுப்பா, நான் எதுக்கு இவ்வளோ கஷ்டப்படணும், நான் பாட்டுக்கு ஃபாரின்னு அங்கே அங்கேன்னு சுற்றிட்டு இருக்கேன், ஏன் சொல்லக்கூடாது? யோசிச்சு பார்த்தீங்களா? ஸோ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னா அவ்வளவு போராட்டங்களுக்கு அப்புறமா அவங்க பண்ணி ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட டோட்டல் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 7 to 8% தான் எடுக்கிறாங்க. அவங்களோட டோட்டல் டேர்ன் ஓவரில் 7 to 8% தான் எடுக்கவே முடியுது. அவ்வளவு தான் அவங்களால லாபமே ஈட்ட முடியுது. ஸோ அவ்வளவு கஷ்டப்பட்டு ஈட்டக்கூடிய லாபத்தை தான் பங்குதாரர்களுக்கு டிவிடெண்டாக பிரித்து தராங்க. ஒரு லாபம் அப்படிங்கிறது மிச்சவங்க சொல்கிற மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்டில் ஓவர் நைட் வந்துடாது அப்படின்னு சொல்கிறதுக்காகத்தான் இந்த பதிவு. இதை வந்து பிக் புட்சரிங், கோட் புட்சரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. கோட் புட்சரிங்னு நம்ம பார்த்துருக்கோம். ஒரு ஆடையோ ஒரு பன்றியையோ சாப்பாடு போட்டு நல்லா கொழுக்க வச்சு அதுக்கு தேவையான சாப்பாடெல்லாம் போட்டு அது குண்டான பிறகு அதை வெட்டுறது பேர் தான் என்ன? பிக் புட்சரிங். நம்மளையும் அந்த மாதிரி தான் பல பேர் இந்த மாதிரி கூப்பிடுவாங்க. இதே மாதிரி நிறைய டெபாசிட் ஸ்கீம்ஸு இருக்குது. நம்ம நிறைய பேர் எடுத்துகிட்டு ஓடி போகிறதெல்லாம் நம்ம நிறைய பார்த்துருக்கோம். என்ன பார்த்தாலும் நம்மளுக்கு அந்த பெல் அடிக்க மாட்டேங்குது. அதுக்கு ஒரே காரணம் என்னென்னா பேராசை தான். இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் அ லாங் டேர்ம் ஜேர்னி அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். நிறைய படங்கள் மூலமாக நம்ம சொல்லியாச்சு, நிறைய உதாரணங்கள் மூலமாக சொல்லியாச்சு. ஒரு விதை போட்டால் அது வளர்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும், ஒரு ஆலமரம் வளர்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும், இந்த மாதிரி விளக்கங்கள் நிறைய சொல்லியாச்சு நம்ம. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம தான் மனசில் எடுத்து வச்சுட்டு நம்ம பண்ணணும். ஹார்ட் ஏர்ன்டு மணி அது மெல்ல தான் வளரும், டமால் டுமால்னெல்லாம் வந்துடாது. அதனால உங்கள் பணத்தை நீங்கள் சரியான நபர் மூலமாக சரியான பிளாட்ஃபார்மில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும். ஒரு செபி ரிஜிஸ்டர்டு அட்வைசர் தான் உங்களுக்கு ஸ்டாக்கு சம்பந்தமான அட்வைசரி கொடுக்க முடியும். ஒரு ஆம்ஃபி ரிஜிஸ்டர்டு மியூச்சுவல் ஃபண்டு டிஸ்ட்ரிபியூட்டர் மூலமாக தான் உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸை அவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியும். இல்லை கரெக்டான பேங்க்ஸுக்கு போங்க, இல்லை நேஷ்னல் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, அவங்கள்ட்ட போங்க. இது இல்லாமல் உங்களுக்கு இம்மிடியட் ப்ராஃபிட் தரேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் நீங்கள் நம்பவே கூடாது. நான் உங்களுக்கு ஒரு மூட்டை நிறையா குழந்தைங்களுக்கு சாப்பிட்றதுக்கான குழந்தைங்கள் வளரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பானம் ஒன்று தரேன், ஒரு மூட்டை நிறையா தரேன். மூட்டை நிறையா கொடுத்து இன்றைக்கே உங்கள் குழந்தைக்கு கொடுங்க. உங்களோட 5 வயசு குழந்தை அடுத்த 1 வருஷத்தில் டக்குன்னு 10 வயசு ஆகிடுவான் அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? நம்ப மாட்டீங்க. இதே மாதிரி தான் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டும். ஒரே நைட்டில் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டு டபுளாக ட்ரிபிளாலாம் ஆகவே ஆகாது. அதுக்கு தான் ரூல் நம்பர் 72 அப்படிங்கிறத பல பேர் பல அட்வைசர்ஸ் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. 72 டிவைடட் பை எத்தனை வருஷம்னு போட்டோம்னா நம்மளுக்கு என்ன பர்சன்டேஜ்னு கிடைக்கும்னு. ஒருத்தர் வந்து 72 டிவைடட் பை 3 அப்படின்னு போட்டால் 24% வரும். ஸோ 24% கன்சிஸ்டண்ட்டாக ஒருத்தரால் மார்க்கெட்டில் கொடுக்க முடியுமா அப்படிங்கிறத யோசிங்க. அதனால் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும் பொழுது யார்கிட்ட இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, என்ன பிளாட்ஃபார்ம் மூலமாக போகிறீங்க, அதுக்கு என்ன ரேஷ்னலே பின்னாடி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். பிக் பாக்கெட் திருடர்கள் உங்களுக்கு பஸ்ஸுலேயோ ட்ரெயின்லேயோ இல்லை நம்ம பொது இடங்கள்லையோ தான் இருப்பாங்கன்றது கிடையாது. இன்றைக்கி நவயுக காலத்தில் திருடர்கள் வந்து ஆன்லைன் மூலமாக வர்றாங்க. செபி இதுக்காக பல முறை பல தடவை அறிக்கைகள் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஏமாந்து போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. எப்போ பார்த்தாலும் நம்மளுக்கு வந்து அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, கதவை தட்டி தட்டி நீங்கள் இப்படிலாம் பண்ணாதீங்க அப்படிலாம் பண்ணாதீங்கன்னு சொல்ல மாட்டாங்க. திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாதுங்கிற மாதிரி நம்ம தான் திருந்தணும். திருடன் திருந்தலை, அது அவன் மாட்டுறான், அன்றைக்கி அவன் அனுபவிப்பான், அதை விட்டுருவோம். நம்மளோட பணம் நாளைக்கு இந்த மாதிரி பணத்தை நம்ம டபுள் பண்ணுற பேர் வெளின்னு சொல்லி கொடுத்துட்டிங்கன்னா உங்களோட ஹார்ட் ஏர்ன்டு மணியை உங்களுக்கு சம்பாதிச்சு கொடுக்கறதுக்கு யாரும் கிடையாது. நீங்கள் யார்கிட்ட போய் முறையிட்டாலும் அந்த பணம் முழுசாக உங்களுக்கு தேவையான சமயத்துக்கு வராது. அதுக்காக வரவே வராதுன்னு நான் சொல்லலை. அதுக்கு நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது. அது கேஸ் போடணும், சைபர் கிரைமில் அது ரிஜிஸ்டர் பண்ணணும், நிறைய நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். சோமாலியாவிலேருந்து ஃபோன் வரும், உங்களுக்கு ஒரு பார்சல் ஒன்று வந்திருக்கு, 1 லட்ச ரூபாய் நீங்கள் கொண்டு வந்து கொடுத்துட்டு இந்த பார்சலை வாங்கிட்டு போங்க, டாலர் வந்திருக்கு, உங்களுக்கு வந்து பரிசு US லாட்ரி விழுந்திருக்குன்னு. லாட்ரியே நம்ம போட்டிருக்கவே மாட்டோம். எப்படி லாட்ரி வந்து விழுகும்? கொஞ்சம் நம்ம யோசித்தோம் அப்படின்னா நம்ம தாராளமாக தப்பிச்சிடலாம். நம்மளோட 1 செகண்ட் சலனம் நம்மளை
ஒரு மிகப்பெரிய ஆபத்துலேருந்து காப்பாற்றுங்கிறத மறந்துடாதீங்க. பாதுகாப்பாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். நல்லவர்கள்ட்ட மட்டும் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை கொடுங்க. ஸோ இப்போ இந்த செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் அப்படின்னு சொல்லி சொன்னேன். செபியோட வெப்சைட்டில் போய் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா யாரெல்லாம் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் அப்படிங்கிறது காலமில் இருக்கும். ஆம்ஃபியில் மியூச்சுவல் ஃபண்டு டிஸ்ட்ரிபியூட்டரில் ஃபைண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் நியர் மீ அப்படின்னு போட்டிங்கன்னா உங்கள் பக்கத்தில் யார் இருக்காங்க, அது நீங்கள் சென்னையில் இருக்கலாம், தூத்துக்குடியில் இருக்கலாம், மதுரையில் இருக்கலாம், திருச்சியில் இருக்கலாம், எங்கே வேணாலும் நீங்கள் இருக்கலாம். ஃபைண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் நியர் மீ அப்படின்னு சொல்லி போட்டிங்கன்னா அதுலேயே வந்து பின்கோடு வைஸாக அவங்க எடுத்து தராங்க. ஸோ கரெக்டான வெப்சைட்டில் போய் ஆம்ஃபி வெப்சைட்லேயோ இல்லைன்னா செபியோட வெப்சைட்லேயோ மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தாராளமாக நீங்கள் அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கலாம். அவங்கள்ட்ட நீங்கள் நேராக அணுகியோ இல்லைனா அவங்கள வர சொல்லியோ நீங்கள் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸை என்ன பண்ணணுமோ அவங்கள்ட்ட அட்வைஸ் கேட்டுட்டு நீங்கள் பண்ணலாம். செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு ஸ்டாக்கு சம்மந்தமான ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து தர முடியும். அதை மட்டும் மறந்துடாதீங்க. சமீபத்தில் கூட ஒருத்தரை செபி வந்து பேன் பண்ணியிருக்கு, அவங்கள ஃபைன் பண்ணியிருக்கு. 25 கோடி ரூபா வரைக்கும் அவருக்கு ஃபைன் பண்ணியிருக்காங்க. சில பேருக்கு அவங்க லைசன்ஸையே வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்குங்கிறத மறந்துடாதீங்க. ஸோ அவங்க பழைய வீடியோலாம் இன்னும் நிறைய சுற்றிக்கிட்டு இருக்கு நம்மள்கிட்ட. சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மணியாக பேசி நம்மள்டேருந்து இதில் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க அதில் இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லி அட்வைஸை கொடுத்துட்டு அவங்க என்ன சொல்கிறாங்களோ அவங்க சொன்னதுக்கு மாறாக அவங்களோட டெய்லி ப்ராக்டிசஸ் இருக்கும். இந்த மாதிரி உள்ள நபர்களை நம்ம தான் அடையாளம் கண்டுக்கணும். ஒரு ஆடு தோல் போர்த்திய ஓநாய்கள் இந்த மாதிரி ரூபத்தில் நிறைய பேர் இருக்காங்க. இந்த மாதிரி நபர்கள்டேருந்து நம்ம தான் தள்ளி இருக்கணும். ஏன்னா அல்டிமேட்டாக போகிறது நம்மளோட பணம் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. மீண்டும் இன்னொரு டாப்பிக்கில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம வெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.